வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கிரீன் சிக்னல் காட்டும் வகையில் தன்னோட பேசியிருக்கிறாரு. அவருக்கு எதிரான கருத்தை ஜெயக்குமார் அவர்கள் பதிவு செய்கிறாங்கிறத பார்க்குறோம். உண்மையிலே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்றதா, என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரியான டாக்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே தேர்தல் வருதுன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி பற்றின ஒரு பிரச்சனைகள்லாம் பேச்சுக்கள்லாம் சூடாக வரும். ஆக்சுவலாக பரபரப்பாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கப்பட்டு யாரோட கூட்டணி போன்ற விஷயங்கள்லாம் வதந்திகளாகவும் அல்லது செய்திகளாகவும் வந்திருக்கிறத நம்ம வந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்திருக்கிற புது பிளேயர் விஜய் வந்திருக்காருன்னா ஒரு செல்வாக்கமிக்க நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் மட்டுமில்லை, அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பு உண்டாக்கிடுது. அதாவது என்னை நாடி வந்து கூட்டணி வச்சுக்கிற கட்சிகளுக்கு நான் அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்னு. அவர் வெற்றி பெறுவாரா, தோல்வி அடைவாரா, அவருக்கு ஆட்சி அமைப்பாரா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதிகாரத்தில் பங்கு தருவேன் அவர் சொன்னது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதுவரை டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அதிகாரத்தில் பங்கு தருவோம் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஓட்டு கட்டதே கிடையாது. கூட்டணி வச்சுப்பாங்க, ஆனால் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அதிக இடங்களில் போட்டி போட்டு மெஜாரிட்டி இடங்களில் வின் பண்ணி ஆட்சிக்கு வருவாங்க. 2006 96 இடங்களில் பெற்றார். மாநில சுயாட்சிங்கிறது அவங்களோட கோரிக்கை. ஆமாம், 2006 96 இடங்கள் பெற்ற கலைஞர் கூட காங்கிரஸையோ பாமகவே சேர்த்துக்காக தான் ஆட்சி நடத்தினார் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயோட இந்த பேச்சு வந்து கூட்டணி பற்றின ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கு ஆக்சுவலாக. அதாவது என்னென்னா, அவர் வந்து அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை நோக்கி தான் அப்படின்னு. ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரியே விடுதலை சிறுத்தைகளில் ஒரு குழப்பம் வந்து போனதை நம்ம பார்த்தோம். அந்த ஆதவ அர்ஜுனா ட்வீட்டு போன்ற விஷயங்கள் பல முறை நம்ம பேசியிருக்கோம். இப்போ அது ஒரு வழியாக செட்டில் ஆகி இல்லை நாங்கள் 26 வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடருவோம். அந்த மது ஒழிப்பு மாநாடு, அதில் அண்ணா திமுக வளர்ச்சது போன்ற விஷயங்கள், விஜய் மாநாட்டுக்கு வந்து ஆதவ அர்ஜுன் போட்ட ட்வீட்டு, உதயநிதி 4 வருஷத்தில் துணை முதல்வர் ஏன் எங்கள் தலைவர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஆதவ அர்ஜுனா போட்ட ட்வீட்லாம் ஒரு மாதிரி கலக்கமாக வந்து கடைசியில் இவர் வந்து திருமாவளவன் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். என்ன வச்சாருன்னா வந்து 26 விஜய் ஆட்சிக்கு வர போகிறதில்ல, ஆட்சிக்கு வராத வாய்ப்புள்ள வரத்துக்கான வாய்ப்பு இல்லாத விஜய் வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஆட்சியில் வர வாய்ப்புள்ள கட்சிகள் தான் சொல்லணும்னு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நாங்கள் ஏன் திமுக கூட்டணி விட்டு வரணும், இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது, அதை உருவாக்கினே நாங்கள் தான் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டார். ஸோ இனிமேல் நீங்கள் எங்களை பற்றி சந்தேகங்கள்லாம் கிளப்பாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ அது ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகி திமுக கூட்டணி ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸாக சரி போகும் போல இருக்குன்ற நிலைமை தான் இன்னி வரையும் இருக்குது. ஆனால் அதிமுகவில் என்னாச்சு, விஜய் பேசும்பொழுது அதிமுகவை தாக்கவே இல்லை. அதிமுகவை தாக்காதனால அதிமுகவில் என்னாச்சுன்னா, அவங்க ஏற்கனவே கடலில் அப்படியே தத்தளிக்கிற ஒரு ஆளாக இருந்தாங்க. அவங்க ஏதாவது மரக்கட்டை கிடச்சா பிடிச்சிட்டு மேலே வரலாம், அந்த நிலையில தான் அவங்க நிலைமை இருந்தது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது இந்த விஜய் வந்து அதிமுகவை தாக்காத இருந்தது வந்து இவங்களுக்கு வந்து அதிமுகவோட விஜயோட கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கிட்டு, ஸோ அதை நோக்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கி நடத்தி பார்த்தாங்க. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உற்சாகம் காட்டின விஜய், அப்புறம் அதோட பின்னாடி இருக்கிற விஷயங்கள் யோசித்து பார்த்து, சப்போஸ் நம்ம அதிமுகவோட சேர்ந்தால் நம்மளே வந்து ஊழலை ஒழிக்க நம்ம வந்திருக்கோம், நம்ம ஒரு சுத்தமான இதோட வந்திருக்கோம், நம்ம அதிமுகவோட சேர்ந்தால் நம்மளையும் ஊழல் சொல்லிடுவாங்க, அப்புறம் நம்ம பிரச்சாரம் அடிபட்டு போய் நமக்கு பின்னடைவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த முடிவில் 2வது நம்ம பலம் சொந்த பலம் எவ்வளோன்னு தெரியாது, நம்ம வந்து கேட்குற சீட்டு 60 சீட் கேட்டார். 60 சீட்டு துணை முதல்வர் பதவி கேட்டார். அது இவங்களால் அதிமுகவில் கொடுக்க முடியல, யோசிக்கிறாங்க. விஜய் வந்து 60 சீட்டு துணை முதல்வர். ஓகே, ஆமாம், அது வந்து இவங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு அவங்க போட்டி போடுற இடங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிடும். ஏன்னா அப்படி விஜய் வந்து சேர்ந்தாருன்னா அப்புறம் அதில் பாமக தேமுதிக எல்லாரும் சேருவாங்க, எல்லாருக்கும் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். அதிமுக போட்டி போடுற இடம் குறைஞ்சினா அது மெஜாரிட்டி வர முடியாது, கூட்டணி ஆட்சி இயல்பாகவே அதுக்கான அதை நோக்கி அது போக வேண்டியிருக்கும். சப்போஸ் வின் பண்ணாங்கன்னா. ஓகே. ஸோ அதனால் வந்து விஜய் என்ன நினைச்சார், நம்ம தனியாக போட்டி போட்டு நம்மளோட பலத்தை பார்க்கணும் முதல்ல. இந்த மாதிரி ஏற்கனவே தமிழக அரசியலில் அடிபட்டு இருக்கிற கட்சிகளோடு போய் சேர்ந்தா நம்ம பேர் கட்டு போயிட்டுன்னு அவரும் ஒதுங்கிட்டார். அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் நிர்வாகிகள் கூட்டம் அதிமுக நடக்குது. அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பல விஷயங்கள் பேசப்படுது. நீங்கள் திமுகவை மட்டும் விமர்சிங்க, வேற யாரையும் விமர்சிக்காதீங்க, பாஜக கூட விமர்சிக்க வேண்டாம்னு எடப்பாடி சொன்னார். ஆனால் சில பத்திரிகைகள் என்னவா வந்ததுன்னா, நீங்கள் திமுக பாஜக ரெண்டுத்தையும் விமர்சிங்க, மற்ற கட்சிகளை விமர்சிக்காதீங்கன்ற மாதிரி வந்தது. ஆனால் ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும் ரொம்ப கரெக்டாக வந்தது, அதாவது திமுகவை மட்டும் விமர்சிங்க, பாஜக போன்ற கட்சிகளை மற்ற கட்சிகளை விமர்சிக்காதீங்கன்ற. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக உண்மையிலே அவர் சொன்னது என்னென்னா, திமுக மட்டும்தான் விமர்சிக்கணும்னு சொன்னார், பாஜக மற்ற கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ அது ஏன் சொன்னார்னா, விஜய் வந்து கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தில் அவரோட சரியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகலை,
இந்த மாதிரி பிரச்சனை அவர் தனியாக போகணுன்னு விரும்பினார், இல்லை பல விதமான டிமாண்ட் வச்சார் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அந்த சமயத்தில் நம்ம அனாதையாக போயிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணணுன்ட்டு தான், பாஜக சேனலை ஓப்பன் பண்ணணும், அந்த கதவை திறக்கணுன்ட்டு தான் வந்து திமுகவை தவிர மற்ற கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுன்னு 7ஆம் தேதி அன்றைக்கி அது பேப்பரில் வந்து அந்த ஒரு பேப்பரில் 7, 8, 9, 10 வந்து கிட்டத்தட்ட பாஜக ஒரு எடப்பாடி கதவை திறந்து வச்சுட்டாருன்னு தான் நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து 10ஆம் தேதி ராத்திரி திருச்சியில் அவர் கொடுத்த பேட்டியில் வந்து தெளிவாயிடுச்சு. ஆமாம், பாஜகவுக்கு ஒரு கதவை திறந்து வச்சுட்டாரு. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க பாஜகவோட கூட்டணி உண்டான்ட்டு. அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டேறாரு. அந்தந்த சூழலை பொறுத்திருக்கு, அரசியல் சூழலை பொறுத்திருக்கின்றார். ஒத்த கருத்துடைய கட்சிகள்ன்றாரு. அப்போ திமுகவை அகற்றணும்னு ஒத்த கருத்துடைய கட்சி பாஜக தான் இருக்குது. ஆனால் அது வெளிப்படையாக பாஜகவோட கூட்டணியான அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். சரி, பாஜக இல்லாத கூட்டணியான அதுக்கும் பதில் சொல்ல மறுக்கிறாரு. அப்போ ஒரு குழப்பமான நிலையில் வந்து கதவை திறந்து வச்சுட்டார் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம நினச்சது உறுதியாகிடுது. ஆக்சுவலாக பாஜகவுக்கு கதவை திறந்து வச்சிருக்காரு தான் உண்மை. ஏன்னா விஜயோட இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அங்கே போகணுன்னு அவர் நினச்சிருக்கார். ஆனால் நம்ம வந்து இல்லாட்டி வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லாத போயிட்டோம்னா வம்பு, அப்புறம் தேமுதிக மாதிரி ஒரே ஒரு கட்சியோட போனால் சரியாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஸோ இந்த சூழலில் தான் ஒரு 15 மணி நேரம் கழிச்சு ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு. ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது, எதிர்காலத்திலையும் கிடையாது பாஜகவோட அப்படின்னு கொடுக்குறாரு. இதில் வேடிக்கை என்னென்னா வந்து பாஜகவை தவிர்த்து ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு தான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு எடப்பாடி சொல்கிறார். அது அப்பட்டமான பொய். ஜெயக்குமார் சொன்னது அப்பட்டமான பொய். அந்த திருச்சியில் வந்து எடப்பாடி கொடுத்த பேட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக இருக்குது. பாஜகவை தவிர்த்துன்னு சொல்லலை, ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் சொல்கிறாரு. பாஜகவை தவிர்த்துன்னு சொல்லலாம். ஜெயக்குமாரை சொல்கிறாரு பாஜகவை தவிர்த்து சொன்னோம் அப்படின்னு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை வந்து ஜெயக்குமார் சொல்கிறார். அது வந்து ஜெயக்குமார் வந்து அரசியல்வாதிகள் மாற்றி மாற்றி பேசுவாங்க வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் சொல்கிற இந்த கருத்தை 15 மணி நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி சொல்கிறதுக்கான இது கிடையாதா? சொல்லியிருக்கலாம். அவர் தானே பொதுச் செயலாளர். ஐயா, பாஜகவோட கிடையவே கிடையாதுங்க. என்ன சொல்கிறார் எடப்பாடி? அதிமுகலேருந்து நீக்கப்பட்டவர்களை பற்றி கேட்டால் அவங்க பிரிஞ்சு போனவங்க கிடையாது, நீக்கப்பட்டவங்க. நீங்கள் தயவுசெய்து அவங்க வந்து தனியாக போயிருக்காங்க, அதிமுக பிளந்திருக்கு, பிளவுபட்டுருக்குன்னு சொல்லாதீங்க, அவங்களாம் நீக்கப்பட்டவங்க, நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்காதீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருல்ல. அப்போ அதே மாதிரி பாஜகவை பற்றி கேட்டுருந்தா என்ன சொல்லியிருக்கேன் எடப்பாடி? நாங்கள் ஏற்கனவே பல தடவை விளக்கிட்டோம் உங்களுக்கு, பாஜகவோட எங்களுக்கு எந்த விதமான ஒட்டும் கிடையாது, உறவு கிடையாது, ஏன் நீங்கள் திருப்பி திருப்பி அதை கேட்குறீங்கன்னு கேட்கணும்ல. அதுக்கெல்லாம் மழுப்பிட்டு இப்போ மறுநாள் காத்தாலும் ஜெயக்குமார் இப்படி சொல்லும்பொழுது அப்போ எடப்பாடிக்கு இந்த மாதிரி சொல்ல ஏன் தோணலைன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதில் ஒரு உள்கூத்து இருக்குது. என்னென்னா, நாளைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சாங்க வச்சுக்கோங்க, அப்போ யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஜெயக்குமார் இப்படி சொன்னார், என்ன எங்க ஜெயக்குமார் சொன்னாருங்க, எடப்பாடி சொன்னாரா? சொல்லல. அது ஒரு எஸ்கேப் கிளாஸ் ஒரு அங்க வச்சிருக்கு. ஒரு எஸ்கேப் வந்து அங்க இது பண்றாங்க. அதாவது தப்பிச்சுக்கலாம் நாளைக்கு அப்படி ஒரு கேள்வி தன்னை நோக்கி வரும்போது தப்பிக்கிறதுக்காக. அது ஜெயக்குமார் சொன்னாருங்க. அது நான் சொன்னேன், நான் எங்க கருத்தா நான் முதல் நாள் கேட்டபோது என்னங்க சொன்னேன், நான் எந்த பதிலும் சொல்லல, அந்த சூழலை பொறுத்துக்குன்னு சொன்னேன்ல, நான் இல்லைன்னு சொன்னேன்னா ஆமான்னு சொன்னேன், ஏதாவது சொன்னேன்னா அப்படின்னு கேட்டு அவர் நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்றதான் எடுபடும் அப்படின்னு அப்படி போகலாம் இல்லையா? உடனே வந்து இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்க, தமிழ் பாஜகவில் வந்து அதிமுகவோட கூட்டு சேரணும்னு ஒரு பெரிய குரூப் அப்படியே அலைஞ்சின்னு கிடக்கு. ஏன்னா அதுங்களுக்கு எப்படியாவது எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு, எம்பி ஆக முடியல, எம்எல்ஏ ஆகணும், தமிழிசைக்கு முக்கியமாக அப்படியே பதவி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து ஆகணுன்ற ஒரே இதுதான் இருக்காங்க, அவங்க ஈகராக இருக்காங்க ரொம்ப. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி கரெக்டாக சொல்லியிருக்காரு, ஒத்த கருத்துடைய கட்சிலாம் பாஜக கூட தான் திமுகவை எதிர்க்குது, ஆட்சியை விட்டு அகற்றணும்னு நினைக்குது. அப்போ அவர் சொன்னது கரெக்ட் தானே, ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் கூட்டணி சேரலாம் இல்லையான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து ஏதோ ஒரு மூவ் போயிட்டுருக்கு பின்னாடி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும். இதை பற்றி பேசினா அதிமுக சார்பாக சேனலில் பேசுகிறவங்கலாம் திமுகவும் பாஜகவும் தான் நெருங்கிடுச்சு அப்படின்றாங்க. உடனே கவுண்டர் ஏன்னா காயின் ரிலீஸ் பண்ணதுக்கு வந்தார் ராஜ்நாத்னு ஆரம்பித்து ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பாஜகவோட கூட்டணி உண்டா, பாஜகவோட எந்த கட்டத்திலே சேருமா அப்படின்னு நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, பாசிச கட்சியோடு எங்களை சேரத்துக்காக எப்படி சார் நாங்கள் சேர முடியும், நாங்கள் அதை தானே 8 வருஷமாக போராடி இருக்கோம்னா அவங்க பதிலாக இருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பதில் அப்படி இல்லையே. நீங்கள் பாஜக விட்டு பிரிஞ்சு வந்தீங்க, உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, இப்போ நீங்கள் மறுபடியும் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காட்டி பரவாயில்ல. என்ன கேட்டால் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாமே ஒரு நல்ல கூட்டணியாக அமையும். அது விஜயோடு அதிகமான ஓட்டு கூட வாங்கலாம். எப்படின்னா 21 வந்து 75 சீட் வாங்கினாங்க அவங்க. அப்போ வந்து இன்ஃபேக்ட் தேமுதிக அந்த அணியில் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போய் ஒன்றுமே யாருக்குமே கிடைக்கவே இல்லை, எல்லாம் 0 வாங்கினாங்க. அப்போது ஆனால் அதே பார்த்தீங்கன்னா 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அதிமுக அணியும் பாஜக அணியும் வாங்கின 11 தொகுதிகளில் வாங்கின ஓட்டுகளை கூட்டினா திமுகவோட அதிகமாக வருது, திமுக அணியோட அதிகமாக வருது. அப்போது மக்கள் வந்து அந்த கூட்டணியாக இருந்தால் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் மைனாரிட்டி ஓட்டு போடாட்டி கூட ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதுக்கு இருக்குது. அதனால் வந்து அதை வந்து உணர்றாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்களும் உணர்றாங்க, பாஜக இருக்கிறவங்க உணர்றாங்க. நான் அரசியலில் வந்து இப்போ 2+2 நாளாகாது, 0 கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு சொல்கிறாங்களே சார், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்? அது கரெக்ட் தாங்க. நான் அது சில போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுங்க, சில போது அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இதில் வந்து அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது.
ஓகே 75 இடங்கள் வாங்கின. இப்போ பாஜகவுக்கும் மதிமுகவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல, அது இது இருக்கு. ஆனால் அரித்மேட்டிக் வாங்கின ஓட்டுகளை கூட்டி பார்த்தா 21 தேர்தல் 75 இடங்கள் வாங்கினாங்க. ஜனநாயக சேர்த்து தான் இன்னும் 95 இடங்கள் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி 24 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 அணியும் வாங்கினது கூட்டினா திமுக அணிக்கு மேலே இருக்குது. அப்போ அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ அந்த அரித்மேட்டிக் வரப்போகிற எலெக்ஷனில் திமுகவுக்கு ஆன்டி இன்குமென்சி நிறையா இருக்கிற சமயத்தில் இவங்க 2 பேரும் பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு கடுமையான பிரச்சாரத்தை எடுத்தாங்கன்னா ஈவன் விஜய் சீமானெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த அணி ஒரு ஃபார்மிடபுளாக வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை பாஜகலையும் நினைக்கிறாங்க, அதிமுகலையும் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு குரூப் வந்து இப்போ சென்னை போன்ற இடங்கள்லாம் ஜெயக்குமாருக்கு வந்து பாஜகவோட தயவு தேவையில்லை. அவருக்கு வந்து இங்கே வந்து முஸ்லீம்களோட தயவு தேவை, கிறிஸ்டியன்ஸோட தயவு தேவை ராயபுரத்துலலாம். ஸோ அவர் விண்வெளியானோம். அவர் பாஜகன்னு ஆரம்பித்தாங்கன்னா அவர் தோற்றுருவார். அதே தொண்டாமுத்தூரில் வேலுமணி வின் பண்ணுறதுக்கு பாஜக தேவை. அங்கே தனித்தனியாக வேலுமணி தோற்றுருவார். இப்போ எல்லாரும் 2 பேருக்கு பாருங்க இன்ட்ரெஸ்ட் தான் காட்டிட்டு இருக்காங்க. எல்லா தலைவர்களும் அதிமுகக்குள்ள மற்ற தலைவர்கள் எல்லாருமே தங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் வந்து 65 இடங்கள் வின் பண்ணாங்க சார். அதில் 62 பேர் இப்போ எடப்பாடியோடு இருக்காங்க. அந்த 62 பேர் மறுபடியும் அதில் ஒரு 40 பேருக்காக சீட் கொடுக்க ஆரம்பிச்சவங்க. அவங்க வின் பண்ணல. அவங்க அதில் 10 பேர் வந்து கொங்கு மண்டலத்திலே இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஒரு 8 பேர் கொங்கு மண்டலத்திலே இருக்காங்க. இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் சுற்றி ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-42 பேர் இருக்காங்க. அவங்க எப்படி வின் பண்ணுவாங்க பாஜக கூட்டணி இல்லாட்டி? நிச்சயமாக பிரச்சனையாகும் அவங்களுக்கு. அதனால் வந்து இப்போ என்னென்னா அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் பாஜகவோட போகணும். ஓகே, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்க, நமக்கு இல்லாட்டி வெற்றி கிடைக்காது, நம்ம பாஜகவோட சேர்ந்தால் தான் நம்ம வந்து டஃப் கொடுக்க முடியும், விஜயோட செல்வாக்கு நமக்கு என்னன்னு தெரியாது, இன்னும் டெஸ்ட் ஆகவே இல்லை, அது அன்டெஸ்டடாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அவருக்கு கொங்கு மண்டலத்தில் அவருக்கு என்ன இது இருக்குன்னு தெரியாது, ஹோல்டு இருக்குன்னு தெரியாது. அவருக்கு மத்திய வட மாவட்டங்களில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறதா பேசப்படுகிறது. தெற்கு மாவட்டங்களில் அவருக்குள்ள செல்வாக்கை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் கொங்கு மண்டலத்துலேயும் விஜய்க்கு என்ன மாதிரி செல்வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த 7 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாஜகவோட சேர்ந்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும், குறைஞ்சபட்சம் ஒரு 35 எம்எல்ஏக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அப்போ அந்த எம்எல்ஏக்களோட இதுக்கு மதிப்பு கொடுத்து இவரால் வேறு ஒன்றும் பண்ண முடியல எடப்பாடினால். ஒரு பக்கம் பாஜக கதவை திறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். ஆனால் இந்த சைடில் இருக்கிற ஜெயக்குமார், கேபி முனுசாமி போன்றவங்களாம் ப்ரெஷர் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வெளில விடுறார். இது கம்ப்ளீட்டாக ஒரு குழப்பத்தில் வந்து அதிமுக இருக்குன்றது தான் நமக்கு தெரிவிக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். இன்னும் காலப்போக்கில் அடுத்த 15 மாதத்தில் இன்னும் பலவிதமான திருப்பங்கள்லாம் நம்ம சந்திக்கலாம். நம்ம ஓகே சார், இப்போ இந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வராருன்னா இந்த இடத்துல வந்து பாஜகவோட கூட்டணியாக இப்போ அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலை இருக்கும்போது எடப்பாடி அங்கே போவாரான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ அண்ணாமலை இப்போ நவம்பர் 27 வராரு. பாஜகவில் அடுத்தது வந்து இவர் அண்ணாமலை தமிழ்நாட்டிலே கன்டினியூ பண்ணுவாரா, இல்லை வந்து அங்கே ஒரு டெல்லி கூட்டுப்பாங்களான்னு தெரியல. சப்போஸ் அவங்க டெல்லிக்கு அவங்க கூட்டுனாங்கன்னா அதிமுகவோட உறவு வச்சுக்கிறது, தேர்தல் உறவு வச்சுக்கிறதுக்கு பாஜக கன்ஃபார்மாக ரெடி ஆகிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக அண்ணாமலை இருந்தால் கூட சரி இந்த எலெக்ஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு மேலிடம் சொன்னால் பாஜக அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு? ஆனால் கடந்த காலத்தில் மேலிட சொல்கிறது எதுவுமே கேட்காம தான் அவர் வந்து இந்த பர்சனல், அதாவது தலைவர்கள் எம்ஜிஆர் தலைவர் பற்றி பேசுறது, ஜெயலலிதா பற்றி பேசுறது, அதெல்லாம் வந்து தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் அவர் பேசலாம் சொல்லி. இல்லை, அதெல்லாம் பேசினதுக்கு தான் ஆனால் அமித்ஷா கிட்ட வந்து அவர் வாங்கி கட்டிக்கினார். அதான் சார், டெல்லி சொல்லி அவர் கேட்காம தான் கேட்காதான். இப்போ இனியும் சொல்கிறது டெல்லி சொல்ல அவர் எப்படி கேட்பான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ வரப்போகிற எம்எல்ஏ எலெக்ஷனில் 4 எம்எல்ஏவா 8 எம்எல்ஏவா மாற்றணும், 10 எம்எல்ஏவா மாற்றணும். அதனால் வந்து இந்த மாதிரி கூட்டணி இல்லாமல், வலுவான கூட்டணி இல்லாமல் நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுகவுக்கும் வேறு வழி இல்லை, வலுவான கூட்டணி. பாஜக விஜயோட சேர முடியாது, விஜய் நேர கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டார் ஆக்சுவலாக. ஆனால் அது கூட சேர முடியாது. அதிமுகவுக்கு பாஜக கொள்கை எதிரிலாம் கிடையாது. பட் நம்மளை பொறுத்த மட்டும் கூட்டணின்றது வந்து கொள்கை, கருத்து இதெல்லாம் தாண்டி அமையறது தான் கூட்டணி, வின் பண்ணுறது தான் கூட்டணி ஆக்சுவலாக. பாஜகவோட சேர்ந்தால் வின் பண்ண முடியுமா? பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்தால் வின் பண்ண முடியுமானா அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும். வெற்றி கூட்டணின்னா திமுக டஃப் கொடுக்குற கூட்டணியாக இருக்கலாம். திமுக கூட்டணி இதே மாதிரியே தொடர்ந்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்போ அதுக்கு எதிராக ஒரு களமாடுறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அணி கண்டிப்பாக தேவை. அப்போது பாஜகவும் வந்து சரி நம்ம வந்து அண்ணாமலைகிட்ட நீ கொஞ்சம் அடைக்கி வாசிப்பான்னு சொல்லுவாங்க. கேட்கலன்னா அவர் தூக்கி சென்ட்ரலில் போட்டுருவாங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னும் கொஞ்ச நாள், அடுத்த மாதத்துக்குள்ளே ஒரு 20 நாளுக்குள்ளே தெரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் வந்து எடப்பாடிக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்செடுத்து பாஜக ஹெட் குவார்ட்டர் சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். அண்ணாமலை வந்தால் நாங்கள் இங்கே வச்சுக்க மாட்டோம், அவரை நாங்கள் அங்கே அமுச்சிடுவோம்னு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவர் அன்றைக்கி முந்தானத்து ராத்திரி பேசும்போது பாஜக கதவை திறந்து வச்சுட்டார். கூட்டணி வேணுமானா அதுக்கும் பதில் இல்லை, கூட்டணி வேண்டான்னா அதுக்கும் பதில் இல்லை. ரெண்டுத்துக்கும் பதில் இல்லாத போது அண்ணாமலை பற்றின ஒரு விஷயத்தை பாஜக மேலிடம் அவருக்கு சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை. அதை ஒட்டி தான் அவர் அப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் சார் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துக்கு வராரு, அதாவது வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க தயார் அப்படின்ற இடத்துக்கு அவர் வராரு அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து இடையில வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து 2026 இந்த கூட்டணி தொடரும்,
நான் திமுக கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இந்த மனமாற்றம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, அதாவது விஜய் வந்து தன்னுடைய கதவை அடைச்சிட்டாராகவும் அதன் காரணமாக வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு நோக்கி நகரார் அப்படின்றதும் நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இந்த விஷயங்கள்? இல்லை, திமுக கூட்டணியிலேருந்து திருமாவளவன் வரா மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவான மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சதே தவிர உண்மையிலேயே அவர் வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். அது உண்மை, அதுவும் ஒரு காரணம். அதாவது இலவு காத்த கிளி மாதிரி அந்த வெறும் திருமாவளவன் மட்டும் வந்தால் போகாது, காங்கிரஸும் சேர்ந்து வந்தால் தான் வந்து அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்டமைக்க முடியும். பட் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க திருமாவளவன்ட்ட, நீங்கள் இந்த எலெக்ஷன் நம்ம இந்த கூட்டணி தொடர்ந்தால் தான் நம்ம வெற்றியை பார்க்க முடியும். நீங்களும் 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுருக்கீங்க, வரப்போகிற எலெக்ஷனில் கொஞ்சம் கூட இடங்களை வாங்கி ஒரு 8 எம்எல்ஏ வரலாம், நீங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிறீங்க? நாங்களும் 18 எம்எல்ஏ இருக்கோம், நாங்கள் ஒரு 25 எம்எல்ஏ வருவோம், நம்ம ஒற்றுமையாகவே போகலாம். நம்ம இன்னும் திமுக ஆட்சியில் வந்து பெண்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு வந்துட்டுருக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. புதுசாக அதெல்லாம் வந்திருக்கிற ஓட் பேங்காக இருக்குது. அவங்களும் வந்து பல விதங்களில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிரான பிரச்சாரமும் பலமாக இருக்கிறது உண்மை தான். ஆனால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறதுனால இதுலேயே நம்ம காலம் தரலான்னு காங்கிரஸும் வந்து திரும்பக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அனாவசியமாக நீங்கள் குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். ஆனால் வந்து அவர் நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி மூலமாக திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதிகமான இடங்கள் வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து அந்த எஃபர்ட் வந்து அவர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்கி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திமுகவோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர் அவருக்கு வேண்டிய விஷயங்களை கூடிய மட்டும் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி உருவாக்கி ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணார்னா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திமுக வந்து இப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் எலெக்ஷன் போது இவரோட எப்படி அவங்க மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு அமிக்கபுளாக போகிறது பெட்டர்னு காங்கிரஸ் இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க திருமாவளவனுக்கு. அதுக்கேற்றபடி தான் அவர் வந்து 26 நாங்கள் தொடருவோம், நாங்கள் உருவாக்கிய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கடந்து போயிட்டார். அது இவங்களுக்கு ஒரு அடி தான். அது எடப்பாடிக்கு அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் அது ஒரு அடி தான் அது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தை வந்து அதிமுக சொல்லலைல்ல, அதுவும் ஒரு காரணம். அது வந்து இப்போவும் சொல்ல மாட்டேன்னாங்க. அன்றைக்கி கூட கேட்டபோது அதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை எடப்பாடி. அது கடந்து தான் போகிறார் ஆக்சுவலாக. அதனால் திமுக கூட்டணி அசச் இருக்குன்றது தான் இப்போது இருக்கிற நிலைமை. அதுலேருந்து யாரும் வரா மாதிரி தெரியல. திரும்ப வரா மாதிரி இருந்தது, வரல. அதிமுகவுக்கு விஜயும் கதவு மூட்டார். ஸோ வேறு வழி இல்லை, பிஜேபிக்கு கதவை திறந்துட்டாங்க. ஓகே சார், இப்போ வந்து இப்போ 26 நோக்கி போகும்போது வந்து இப்போ களம் வந்து திமுக எதிரான வாக்குகள் எப்படி பிரியுதுன்னு பார்க்கும்பொழுது, ஒன்று விஜய் தரப்பு கூட்டணி, விஜய் எப்படி கூட்டணி அமைச்சா அவரோட கூட்டணி ஒன்று, பிறகு இன்னொன்று திமுக, அதாவது இன்னொன்று வந்து அதிமுக தலைமையிலான அதிமுக பாஜக சேர்ந்த ஒரு கூட்டணி வச்சுக்கலாம். இப்படி போகும்போது திமுக எதிரான வாக்குகள் பிரியும்போது திரும்ப திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திமுக வெற்றி பெறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாக அதை போட அதை தான் குறைக்கணும்னு பார்க்குறாங்க. அதான் அதிமுகவும் பாஜகவும் நினைக்கிறாங்க. அந்த நம்ம தனித்தனியாக போனோம்னா அணிகள் 2 தனியாக இருக்கும். அவங்க சீமான் ஒரு அணி, அப்புறம் வந்து விஜய் ஒரு அணின்னு போனால் அது 4 விதமாக வாக்கு பிரியும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம், நம்ம வந்து நம்ம பாஜக அதிமுக அட்லீஸ்ட் ஒரு அணியாக அமையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அவங்க. விஜய் வந்து ஒரு எஸ்பெஷலி ஒரு வித்தியாசமான சூழலில் இருக்கார். அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ஓட் பேங்க் அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இருக்கிற ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் இருக்கிற கட்சிகளோட கூட்டு சேர்ந்தால் தம் பேர் கெடுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் அப்படின்னா மாநாட்டில் வெளிப்படையாக சொன்னார், நான் தயாராக இருக்கேன் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறார். அப்புறம் எதுக்கு அவர் சொல்லணும்? இல்லை, இவங்க ஆட்சியில் பங்குன்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. அவர் ரெண்டாவது அவங்க வந்து அவங்க தான் முதன்மை சக்தி, நாங்கள் தான் முதன்மை சக்தின்னு சொல்லும்போது அதிமுக அதை ஏற்று எப்படி சார் போவாங்க? ரெண்டாவது அப்படி முதன்மை சக்தி இல்லாட்டி கூட எனக்கு துணை முதலமைச்சர் 60 இடங்கள் கேட்டால் அது எப்படி அதிமுக கொடுக்க முடியும்? 60 இடங்கள் நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் மற்ற கட்சிக்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ இடத்துல நிற்பீங்க நீங்கள்? ஸோ அதனால் நிறைவேற்ற முடியாத ஒரு டிமாண்டெல்லாம் வச்சிங்கன்னா அதிமுகவுக்கு வேறு வழி இல்லைல்ல. இதே மாதிரி விஜய் நம்பி நீங்கள் கடைசி நிமிஷம் இருந்தீங்கன்னா அவர் நம்மளை தாக்காத இருந்தார், நம்மளை தாக்கி பேசாத இருந்தார்னு அந்த ஒரு வாய்ப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. அது ஒன்றும் சரியாக நடக்கலை. அதனால் வந்து இப்போ வேறு வழி இல்லை. இப்போது இன்னொரு கதவை ஓப்பன் பண்ண திமுகலையும் விடுதலை சிறுத்தைகள் யாரும் அங்கேருந்து வரா மாதிரியும் தெரியல. ஸோ பாஜக கதவை ஓப்பன் பண்ணுறது பெட்டர்னு ஓப்பன் பண்ணிட்டாரு. சும்மா ஜெயக்குமாரை போனால் பொழுது நீ போகிற போக்குக்கு ஒரு மறுப்பு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டார். அவ்வளோதான். ஓகே சார், கூட்டணிக்கணும் அதாவது ஒரு 1.5 வருஷம் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு. பட் இப்போவே அதுக்கான களம் சூடு பிடிச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். கூட்டணி எப்படி அமைய போகுது, உண்மையிலேயே பாஜகவும் அதிமுக இணைஞ்சு பயணிக்க போதா இல்லை வேறு எதுவும் ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.